ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் ராஜ்குமார் ஹியர். ஸோ டுடே நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் நிறைய டாபிக் வச்சுருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இந்த டாப்பிக்கே எடுப்போம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். என்ன மாதிரியான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோட்டோகால்ஸ். இந்த ப்ரோட்டோகால்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் நெறிமுறைகள் சொல்லுவோம். அதாவது பழக்க வழக்கம், அதாவது சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டிலலாம் சொல்லுவோம்ல, சாங்கிய சம்பிரதாயம் பற்றி அதுபடி தான் நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா சொல்லி, இப்போ தாத்தா பாட்டி சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே தான் அரசியல் அமைப்பு சட்டத்துலேயும் ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது, அதாவது நெறிமுறைகள் இருக்குது. அந்த நெறிமுறைகள் வந்து யார் யாரெல்லாம் பின்பற்றுவாங்க, எப்படி பின்பற்றணும் அப்படின்றதுக்கு உண்டான வழிமுறைகளும் அதிலே குறிப்பிட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சுக்கேன், அது வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நான் சொல்லலை, கூகுள் சொல்லிச்சு, அதை வச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நான் இப்போ ரீசெண்டாக தான் அதை பற்றி தெரிஞ்சுட்டேன், என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, ஒவ்வொரு துறைக்கும் வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து மாறுபடும். ஸோ ஆனால் அதை பின்பற்றக்கூடிய முறை வந்து ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து சீஃப், அதாவது மேல் அதிகாரி இருந்தால் வந்து அது எது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா அவங்க தான் முன்னுரிமை. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இருக்குங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இருக்குங்க. இதுதான் வந்து நம்ம சம்பிரதாயம், அதாவது நம்ம முன்னோர்களும் இதை தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா முதல் முன்னுரிமை வந்து அந்த காலத்து பழைய ஆட்களுக்கு தான். அதாவது ஒரு வீட்டில் வந்து 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். இல்லை, ஏன்னா அவங்க தான் வந்து மிகப்பெரிய தலை. ஸோ அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் வந்து ஹெட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அதுக்கப்புறம் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா, இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் வந்துடும். ஐ மீன் சித்தி சித்தப்பா, பெரியப்பா பெரியம்மா, இந்த மாதிரி உறவு முறைகளில் வந்து அதுக்கப்புறம் கடைசியாக அப்பா அம்மா, அதுக்கப்புறம் தான் அவங்க பசங்க பிள்ளைங்க அப்படி வரும். ஸோ இது வழிமுறை தான் வந்து நேற்று நடந்திருக்கணும். பட் ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி மிஸ் ஆனால் பரவாயில்ல, 2 வாட்டியுமே அது வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குது. ஒரு பெரிய ஆட்களுக்கு வந்து அது தர மறுக்கப்பட்டிருக்குது, அந்த உரிமையே கொடுக்கல. அப்படின்போது இது கொஞ்சம் வேதனைக்கு உண்டான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சக பெண்ணே வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு ஈகோ வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இது எந்த பக்கத்தில் நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. என்னதான் ஒரு எதிரியாக இருந்தாலும் அவன் ஒரு மேலிடத்துல இருக்கிறான் போது அவனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவனுக்கு உண்டான மரியாதையை, அந்த பதவிக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இங்கே இப்போது தமிழ்நாட்டில் அப்படி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வந்து பிரேக் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் வந்து மாற்றணும். இதே வந்து அரசியல் கண்ணோட்டத்துக்கு கொண்டு போகணும். பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து இது கவனத்தில் கொள்ளணும். ஸோ இப்போ வந்து மேயராக இருந்துட்டால் மட்டும் போதாது.